தற்போதைய செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை திருவேற்காடு அருகே கோலடியில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். வீடுகளை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சோமசுந்தரத்திடம் கேட்கலாம். சோமசுந்தரம், முழுமையான விவரங்கள். வணக்கம். சென்னை திருவேற்காடு அருகே கோலடி பகுதியில் ஏரி ஆக்கிரமிப்பில் இருப்பதாக சுமார் 1500 வீடுகளை அகற்றுவதாக வருவாய்த்துறையினர் நோட்டீஸ் அளித்திருந்தனர். இந்த நிலையில் அதனை எதிர்க்கும் விதமாக அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் காலை 9 மணி முதல், அதாவது திருவேற்காடு கோலடி செல்லக்கூடிய சாலையில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் வருவாய்த்துறையினர் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் தற்போது அவர்கள் கலையாத ஒரு சூழலில் போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். மேலும் அங்கு சாலை மறியலில் ஈடுபட்டிருந்த பெண்கள், ஆண்கள் உள்ளிட்ட அனைவரையும் வலுக்கட்டாயமாக கைது செய்து பேருந்தில் ஏற்றினர். அந்த காட்சி தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் அந்த போராட்ட களத்திற்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வர இருப்பதாக தகவல் வந்ததை அடுத்து மேலும் தற்போது இந்த போராட்டம் நடத்தியவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய காட்சியை நம்மால் பார்த்து வருகிறோம். மேலும் இந்த போராட்டம் காலை 9 மணி முதல் தற்போது வரை நடைபெற்று வந்தது குறிப்பிடத்தக்கது. உங்களை வழங்கியமைக்கு நன்றி சோமசுந்தரம்.